ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்துட்டோம்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் ராவத்தநல்லூர் பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோவில் பக்கத்தில் இருக்க சக்திமலை முருகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து 100 வருஷம் பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறகுது, இங்கே வந்தால் குழந்தை பிறகுதுன்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோவிலுடைய முக்கியமான விசேஷம் என்னென்னா, ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, பங்குனி மாத கிருத்திகை, பிரதி மாத கிருத்திகைக்கெலாம் இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக இருக்குது. இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில். இந்த கோவில் சுற்றிலாம் பார்த்தோம்னா நிறையா சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது. வாங்க மேலே போய் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா இந்த கோவில் வந்து கல்வராயன் மலைக்கு அடுத்த பக்கத்தில் இருக்கிற இந்த மலையாக இருக்குது. அங்கே எப்படி போனால் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கோ அதே மாதிரி இந்த கோவில் வந்தால் முருகனுடைய தரிசனமும் கிடைக்கும். ஒரு ரிலாக்ஸான பிளேஸ் வந்து இயற்கையான சூழ்ந்த இடமா இருக்குது. அதனால் இதுவும் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாகவும் இருக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். ப்ளஸ் வந்து முருகனை தரிசித்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பருவதமலைக்கு அடுத்த மலை கோவில் என்றால் இந்த சரௌண்டிங்கில் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் வந்து சக்திமலை முருகன் கோவிலாக எல்லாமே போற்றப்படுறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க, சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வரவங்க எல்லாமே அதுதான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து ஒரு முறையாச்சும் விசிட் பண்ணுங்க, பாருங்க ப்ரோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சக்திமலை முருகன் கோவில் பயணம் வந்து இங்கே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மேலும் மேலும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை பார்க்கணுன்னா நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சக்தி மேலே பயணத்தின் பார்ட் 2 வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. தேங்க்யூ.